உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் என்ன தலைப்பு பத்தி பேச போறோம்னா, வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் பல அதிரடி மாற்றங்களை சந்திக்க போகும் மீன ராசிக்காரர்கள். அந்த மீன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலன் பேச போறோம். மீனராசி மீனராசியில பிறந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் ஆடம்பரமாக, கொஞ்சம் சொகுசாக, கொஞ்சம் லக்ஸரி லைஃப் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இதை எதிர்பார்த்தே இந்த வாழ்க்கையை கேட்ச் பண்றதுக்கோசரமே அவங்களுடைய பயணம் இருக்கும். அப்போ நல்லா படிச்சிருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பாங்க. படிப்பே இல்லைன்னா கூட அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். எங்கே போனாலும் நீட்டா போவாங்க. நல்லா ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு நல்லா பார்க்க போனா திருப்தியா போவாங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்களுடைய ராசியில தான் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த சுக்கிர பகவானாவே அதிகமான ஆசைகள், ஆடம்பர வாழ்க்கை, இதுக்கு எல்லாமே காரகன் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த அனுக்கிரகம் இருக்கிறதுனாலதான் இவங்களுடைய ஸ்டைல் இப்படி இருக்கும். அப்படி எல்லாமே இருந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த ஆடம்பர வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காமல், தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காமல் இன்னைக்கு துயரத்திலையும் சங்கடத்திலையும் சலிப்புலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எதனால இவங்களுக்கு அந்த சூழ்நிலை நடக்குது? அப்ப அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இவங்களுக்கு கெட்டிருக்குதா? இவங்கள் ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நேரத்துல எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். இப்ப செய்யக்கூடாத நேரத்துல ஒண்ணு செஞ்சாலும் அதனால பெரிய லாஸ் ஆகும். அப்ப செய்ய வேண்டிய நேரத்துல ஒண்ணு செஞ்சாலும் நம்ம ரொம்ப கீழ் நிலையில் இருந்தாலும் படிப்படியாக மேல் நிலையில வந்துருவோம். அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் செய்யக்கூடாத நேரத்துல செஞ்சுட்டு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப பிசினஸ் பண்ணி லாஸ் ஆச்சு, நம்ம நல்லது நினைச்சோம், கெட்டதே நடக்குது, நம்ம வாழ்க்கையில வளர முடியல, அப்ப நாம என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு சோதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த 7 சனி ஆரம்பம். அப்ப இந்த 7 சனி ஆரம்பிக்கன்னா, இந்த 7 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துல இப்பவே அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியுது, அந்த சனி பகவானுடைய அனுகிரகம். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது தனக்கு நடக்கவிருக்கக்கூடிய காரியங்கள்ல சோதனை பண்றாரு. படிப்பா குழப்பத்தை பண்றாரு, பிசினஸா பிரச்சனை பண்றாரு, திருமணமா அதுலயுமே சோதனை பண்றாரு, ஒரு குழந்தை பேரா தள்ளி போகுது. இவ்வளவு கஷ்டத்தையும் இந்த 7 சனியில் நமக்கு கொடுத்துட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு வேதனையில மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல மீனராசினா இதுல 30 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சனியுடைய பாதிப்பு. அப்ப அந்த 30 வருஷத்துக்குள்ள இப்ப வேலை செய்யறவங்க, திருமணத்துக்கு பார்க்க போன முயற்சி பண்றவங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க, இவங்களைத்தான் இந்த சனி பகவான் பாதிக்கும். இந்த 30 வயசுக்கு மேல 40 வயசு 50 வயசு இதுல இருக்கிறவங்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது 2ஆம் சுத்து 7. இந்த 2ஆம் சுத்து 7னாவே பொங்கும் சனி. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்குண்டான வழிவகைகளை கண்டிப்பா செய்வாரு. அப்போ தொழில நல்ல சிறப்பா வருவீங்க, ஒரு பிசினஸ் பண்ணி அதை சக்சஸ் பண்ணுவீங்க, ஒரு பிசினஸ் மூலியமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் சுத்தி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ப சுத்தி உள்ளவங்க உங்களை பத்தி பேசிக்குவாங்க, அவருக்கு என்னப்பா நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு, நல்லா பிசினஸ் பண்ணாரு, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க. அதே சமயத்துல தொழிலா அந்த தொழில்ல ஒரு நல்ல வருமானம், ஒரு ப்ரமோஷன், அந்த தொழில நல்ல திருப்தி இது கிடைக்கும். வெளிநாடு போய் நல்ல வேலை செஞ்சு அங்கேயும் நல்ல செல்வாக்கா இருப்பீங்க. அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இதே சமயத்துல இந்த 7 சனி காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னா, அதுல உங்க ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரு, அந்த ஜாதகத்துல சனி பகவான் எங்க அமைஞ்சிருக்கிறாரு, அது பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டிருக்குதா, 6, 8, 12ஆம் இடங்களில் சனி பகவான் இருக்கிறாரா, இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு
உங்க வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியங்கள் இருந்தாலும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சனி பகவானுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு நீங்க செய்யுங்க. அப்போ உங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக தெரியும். அதன் பிரகாரம் நீங்க வந்து இந்த இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சுக்கிர பகவான் இணைகிறாங்க. உங்களுக்கு வந்து பார்க்க போனா சூரிய பகவான் இணைகிறாங்க. அந்த புதன் பகவான் இணைகிறாங்க. செவ்வாய் பகவான் இணைகிறாங்க. இந்த மொத்தமும் சனி பகவானை சேர்த்து 5 கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய 12ஆம் இடத்துல இணைகிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது அயன சயன போகஸ்தானம் சொல்றாங்க. அந்த 12ஆம் இடம் ஆட்சியாக இருக்கும்போது அப்ப அந்த ஆட்சி 12ஆம் இடமாகப்பட்டது ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தொலைதூரத்து பயணம் நல்லா இருக்கும், ஃபாரின் ட்ரிப் போறது நல்லா இருக்கும், ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்றது நல்லா இருக்கும், ஃபாரின்ல வேலைக்கு போய் வேலை செய்யறது நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த 12ஆம் இடமாகப்பட்டது ஸ்ட்ராங்காக இருந்தால் நடக்கும். அதே அந்த 12ஆம் இடத்துல மற்ற 4 கிரகங்களும் இணைந்து சனி பகவானோடு 5 கிரகங்களும் இணைவதனால் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வாக்கை அடைஞ்சே தீர்வாங்க. உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க. அதற்கு காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கிறாங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானாகப்பட்டது இணையறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அந்த புதன் பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இணையறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாகும், அதிரடி மாற்றங்கள் உருவாகும். அப்ப அந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அதிரடி மாற்றங்கள் பல விஷயத்தை சந்திப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு தான் பார்க்கும் பார்வையாகப்பட்டது சிறப்பான பார்வை. 6ஆம் இடத்தை பாக்குறாங்க, 8ஆம் இடத்தை பாக்குறாங்க, 10ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடங்கிறது ரோக சத்துருக்கள் விலகுவாங்க. 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து அந்த ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஆயுள் கண்டங்கள் தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு வரக்கூடிய விபத்து இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தப்பிச்சுக்குவீங்க. கடன்பட்டு கஷ்டப்பட்டு இதனால தலைமறைவு வாழ்க்கை வாழ்றது தப்பிச்சுக்குவீங்க. 10ஆம் இடங்கள் தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கும், தொழில் சிறப்பா இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீங்க. எந்த ரூபத்திலுமே நீங்க கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அது அதிரடி மாற்றமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க எதை செய்ய நினைத்தாலும் தாராளமாக செய்யலாம். மீனராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப இந்த பீரியட்ல இதை செய்யலாமா வேண்டாமா யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தைரியமாக செய்யுங்க. நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முன்னுக்கு நீங்க வந்தே தீர்வீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கம்பேர் பண்ணி செய்யுங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகிறது. உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.